என்னங்க தீபாவளி வந்துகிட்டே இருக்கு, எங்கு பார்த்தாலும் ஒரே மக்கள் கூட்டம் தான். தீபாவளி என்பது ஒரு பண்டிகை மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு புது நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியின் கொண்டாட்டம் தான். தீபாவளி பண்டிகை இந்தியா முழுவதும் பெரும்பான்மையான மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக டெல்லி, மும்பை, கொல்கத்தா மற்றும் பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட பெரும் நகரங்களில் இப்பொழுதே விழாக்கோலம் களைகட்ட தொடங்கிவிட்டது. கடை வாங்கி முதல்ல போட்டிருக்கோம். வியாபாரம் அந்த அளவுக்கு ஒன்றும் 50% தான் ஓடுது. 100% எதிர்பார்த்து 75% ஓடணும், 50% தான் ஓடுது. அங்கங்கே கடை ஓப்பன் பண்ணதுனால அங்கே ஒரு ரங்கநாதர் வரணும், ஒரு ஊசி வாங்கினாலும் ரங்கநாதர் தான் வரணும். அப்படியோட இடத்துல இப்போது ஜனத்தொகை கம்மியாக தான் வருது. வியாபாரம் கம்மியாக தான், 40% கூட ஓடல. தீபாவளிக்கு நம்ம ரங்கநாதரை பொறுத்தவரையும் தீபாவளி எப்பவுமே கூட்டம் ரிஷ்ஷாக தான் இருக்கும். எங்கே 1000 கடை வந்தாலும் ரங்கநாதர் தீபாவளி வியாபாரம் ரங்கநாதர் தான் வருவாங்க மக்கள். பொங்கல் வியாபாரம் கூட அவ்வளோவா இருக்காது. தீபாவளி டைமில் ரங்கநாதர் கூட்டம் அமோகமாக தான் இருக்கும். சிறுகடை வியாபாரி கொஞ்சம் கஷ்டம்தான். பெருகடை வியாபாரிலாம் ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரி ஓடும். நம்மளாம் சிறுகடை வியாபாரம் கம்மியாக தான் ஓடும். நான் ஒரு 20 தீபாவளியை பார்த்துருக்குறேன். இப்போ க்ரௌடு ஒன்றும் அவ்வளோவா இல்லை. நிறையா கடை அங்கங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணதுனால இங்கே கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது. மேபி ஈவினிங் வரலான்னு நினைக்கிறேன். ஆமாம் நாளைக்கு ஈவினிங்கு, இன்றைக்கி ஈவினிங்கு நல்லா க்ரௌடு நிறையா வரும்னு பார்க்குறாங்க. பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டோம். நாங்கள் இது ஒரு 15,000 ரூபாய்க்கு பண்ணியிருக்கிறோம். குழந்தைக்கு தான் வாங்கினோம், எங்களுக்கு எதுவும் வாங்கிக்கல. எனக்கு ஒரு சேரீ தான் வாங்கினோம். இல்லை முன்னாடி மாதிரி இங்கே அவ்வளோவா கூட்டம் எதுவும் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்காங்க. தீபாவளி பண்டிகை நெருங்க நெருங்க சென்னையில் முக்கிய பகுதிகளான தீநகர், மயிலாப்பூர், அண்ணா நகர், சவுகார்பேட்டை மற்றும் புரைசைவாக்கம் ஆகிய இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுவது வழக்கம். இந்த வருடம் புதுசா என்ன டிசைன் வந்திருக்கு, லேட்டஸ்ட் கலெக்ஷன் என்ன என்பதை பார்க்கலாம். அது சொல்லப்போனால் பிஃபோர் கொரோனா அண்ட் ஆஃப்டர் கொரோனா அப்படி வேணால் பிரிச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி வந்த தீபாவளிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்தாக ஒரு கூட்டம் இருக்கும். அதை நான் பார்த்துருக்கேன், இங்கே இருந்திருக்கேன், நான் அதை பார்த்துருக்கேன். தீபாவளிக்கு 1 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து நல்ல ஒரு கூட்டம் இருக்கும், ஜேஜேன்னு இருக்கும். எங்கே பார்த்தாலும் தலையாக தான் இருக்கும், தரையவே பார்க்க முடியாது. இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் எப்படின்னா இந்த வீக்கெண்டில் மட்டும்தான், அதுவும் குறிப்பிட்ட ஒரு நாள் 2 நாள் அப்படி தான். இப்போ இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு க்ரௌடு வந்துச்சு, அதுவும் சண்டே. கரூர் க்ரௌடு மாதிரி அந்த மாதிரி ஆகிடுச்சு. பட் இந்த டைம் இப்போ வரப்போகிற சண்டே மட்டும்தான் கூட்டம் இருக்கும். ரஷ் வரும், ஆனால் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வராது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த கூட்டத்தை நாங்கள் எவ்வளோ பெரிய கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ போன வாரம் வந்த கூட்டம் கூட நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த கூட்டம் மாதிரி கூட இல்லை, கம்மி தான். சொல்லப்போனால் அது ஒரு ஹெட்லைன் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இந்த 4 வருஷத்தில் வந்த கூட்டத்தில் அது கொஞ்சம் பெரிய கூட்டம், ஆனால் அதுக்கு முன்னாடி வந்த கூட்டத்தை விட அது கம்மி தான். இப்போ சாட்டர்டே சண்டே வர கூட்டமும் கம்மியாக தான் வரும், எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வராது. ஆமாம், முடியல. அதுவும் இந்த ரஷ்ஷில் போயிட்டு வர்றதுக்கு முடியல தான். ஆனால் யூஸ்வலாக ரங்கநாதன் ஸ்ட்ரீட் எப்போவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும், அதனால் ஒன்றும் இதாக தெரில. ஆனால் எங்களுக்கு தான் ரொம்ப டயர்டாக இருக்குது, முடியல. இல்லை பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. சண்டே சாட்டர்டே தான் அதிகமாக இருக்கும். இப்போ ஓகே தான், நார்மல் தானே. மார்னிங் டைமில் ஆமாம் ஹெவியான க்ரௌடு தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் மார்னிங் இன்னைக்கு லீவ் போட்டுட்டு இன்னைக்கு மார்னிங் வந்திருக்கோம். ஆமாம். சென்னையின் தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் தீபாவளி விற்பனை திருவிழா களைகட்ட தொடங்கியது. எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகள் தான். வண்ண வண்ண ஜவுளி கடைகள், தங்க நகை கடைகள், மத்தாப்பு கடைகள் என எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் போல் கூட்டம். இந்த வருடம் தீபாவளி வியாபாரம் எப்படி என்று நாம் கேட்போம். நான் இங்கே கரெக்டாக 30 வருஷமாக வந்தேன் மேடம். என் பையன் பிறக்கும் போது வந்தேன், சின்ன பையனா குழந்தைய பிறக்கும் போது வந்தேன். 30 வருஷமாக பார்த்துருக்கேன். 30 தீபாவளி, 30 பொங்கல், 30 கிறிஸ்மஸ், 30 ரம்ஜான்லாம் பார்த்துருக்கேன். முதல்ல நாங்களாம் நம்பி வருவோம் மேடம். 30 நாள் சாம்பா வியாபாரம் மேடம். அழகாக லட்டு மாதிரி பணத்தை கொண்டு போவோம். அது அப்படியே 5 நாள் ஆச்சு, அப்படியே போக 10 நாள் ஆச்சு மேடம். ஏன் காரணம்னா இந்த ஸ்டோருக்கு அங்கே ஓப்பன் பண்ணி பிரிஞ்சிருச்சு, வியாபாரங்கள் பிரிஞ்சதுனால. இப்போ கடைசி திங்கக்கிழமை தீபாவளி, இதில் திங்கக்கிழமை பொங்கல்னால் ஒரு சனி ஞாயிறு மட்டும் ஜேன்னு ஜானம் வந்துடுது மேடம். பிறண்டு உருண்டு வந்துடுது. அந்த ஒரு 2 நாள் வியாபாரம் தான் மேடம். இன்னும் பல்ல கடிச்சு பார்த்தோம்னா ஒரு வாரம் 7 நாள் வியாபாரம் பண்ணலாம், அவ்வளோதான். பழைய வியாபாரம் இல்லவே இல்லை. சும்மா ஜனங்க வர்றாங்க போகிறாங்க. திருவிழா கூட்டம் எல்லா டிவிலையும் போடுவாங்க, அது உண்மை. திருவிழா கூட்டமாக இருக்கிற போடுவாங்க, அது முழுமையாக உண்மை கிடையாது. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் பிளாட்ஃபார்மில். 7 நாள் ஆண்டு முடித்தில் நம்ம சம்பாரித்து நம்ம குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம், ஃபேமிலிஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கலாம். தீபாவளி பர்ச்சேஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேப்பா, நார்மலாக இருக்குது. அதனால தான் வீக் டேஸில் வந்திருக்கோம். சாட்டர்டே சண்டே ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்ல, அதனால் இப்போயே பர்ச்சேஸ் முடிச்சிடலான்னு வந்தாச்சு.
ஆண்களும் பெண்களும் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் மெதுவாக ஒவ்வொரு கடையாக வேடிக்கை பார்த்து கொண்டே செல்கின்றனர். தங்களுக்கு பிடித்த கடையை தேர்வு செய்கின்றனர். பின்னர் கடைகளில் தொங்கவிடப்பட்ட துணிகளையும் அழகாக அடுக்கி வைக்கப்பட்ட புடவைகளையும் உற்று உற்று பார்க்கின்றனர். பின்னர் தங்களுக்கு பிடித்த ட்ரெஸ்ஸை வாங்குகின்றனர். நான் வந்து 2000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணேன். 2000 ரூபாய்க்கு 4 ஷர்ட் வாங்கினேன். அப்புறம் நான் 3 ஷர்ட் வாங்கினேன், 3 பேண்ட் வாங்கினேன், அப்புறம் ஒரு வாட்ச், ஒரு கண்ணாடி வாங்கினேன். அதெல்லாம் 2000 ரூபாய் இல்லை, அதுக்கப்புறம் வாங்கினேன் தனி. அதில் கூட்டம் இப்போ நார்மலாக, இப்போ தீபாவளி வர்றதுனால அதுக்கு முன்னாடி ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கு. இப்போ நார்மலாக தான் இருக்குது, பரவாயில்ல. 2 days இருக்குது. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஷாப்பிங்லாம் முடிச்சிருப்பாங்க. ஆமாம், இருக்கலாம் மேபி. தம்பி, உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் இருந்ததா? பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் இருந்துச்சுக்கா. ஷூ எடுக்க போறேன்க்கா. ஷூ இப்போதான் எடுக்க போறியா? நல்லா இருக்கு. நான் சென்னைக்கு வந்ததில்லை, புதுசாக வந்திருக்கேன். அப்படியே சுற்றி பார்க்கலான்னு வந்தோம், பீச்சுக்கு போனோம். அப்படியே ட்ரெஸ் எடுப்பலான்னு வந்தோம். தீபாவளிக்கும் எடுத்துகிட்டு பரவாயில்ல, டீனர்னா இதானா அப்படின்னு பார்க்க வேண்டியது அந்த மாதிரி இருக்குது. வந்தது அந்த படத்தெல்லாம் டிவிலெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, அப்படி இப்படி விலை கூட இடம் இல்லை. ஒவ்வொரு கடையில் நம்ம கையை பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டுருவாங்களோ, அந்தளவு கூட்டமாக இருக்குது. நல்லா இருக்குது, அவ்வளோதான். இல்லை, ஆனால் ஒவ்வொரு இதில் வந்து ஆன்லைனில் வந்து இது ஜாஸ்தியாக தான் தெரியுது எனக்கு. ஆன்லைன்லேயே வந்து வாங்கிக்கலாம் போல் இருக்குது. கலெக்ஷனும் வந்து அந்த அளவுக்கு வந்து எடுத்தும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. ஏன்னா அவங்களும் பாவம் தான். ஏன்னா இத்தனை பேரை வந்து எல்லாரையும் மீட் பண்ணணும், எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணும்னா கஷ்டம் தானே. அதனால் அவங்களும் டயர்டாயிடுறாங்க, நாங்களும் வந்து எடுக்க முடியல. சீலை கடைகளில் தீபாவளி தள்ளுபடி என்ற அறிவிப்பு 50% முதல் 70% வரை ஆங்காங்கே விளம்பர பலகை. ஒரு சில கடைகளில் 1 வாங்கினால் 1 இலவசம் என்று போடு போட்டு அசத்தியுள்ளனர். மக்கள் நத்தையை போல் மெதுவாக ஊர்ந்து செல்கின்றனர். சோறை சமைச்சு வைமா, போயிட்டு மட்டனோட வரேன்ட்டு நான் சொல்ல காலங்கள்லாம் உண்டு. வந்துட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் நல்லா சம்பாதிச்சு 800 900 சம்பாதிச்சு போகும்போது அப்படியே லீவ் போட்டு போய் மட்டன் வாங்கி சமைச்ச காலங்கள்லாம் உண்டு. இப்போ வந்து கோழி முட்டைக்கே ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருக்கும். ஆம்லேட் வாங்குறதுக்கு ஒரு 20 ரூபா செலவு பண்ண முடியுமான்ற சூழல் தான் போயிட்டுருக்கு. இது பெரிய கடைகளுக்கும் அப்படி தான் இருக்குது, சின்ன கடைகளுக்கும் அப்படி தான் இருக்குது. ஜனங்க வர்றாங்க போகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்க அத்தியாவசிய பொருள் என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கிறாங்க. தேவையில்லாத பொருளை பார்க்குறாங்க, ஆசை இருக்குது, கையில் காசு இல்லை, சரி சுருக்கி பிடிப்புமேன்ற ஒரு சிக்கனமான சூழல் வந்திருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம். அப்படி தான் போயிட்டுருக்கு. இதுதான் உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் வருவாங்க, எல்லா டிவிலேருந்து வருவாங்க. ரங்கநாதன் திரு களை கட்டியது, தேர் திருவிழாவாக இருந்தது, மக்கள் கூட்டத்தில் பரண்டது உருண்டது, பல கோடிகளுக்கு வியாபாரம் நடந்ததுன்னு ஒரு பில்டப் சொல்லுவாங்க. அது முற்றிலும் 100% உண்மை அல்ல, உண்மை அல்ல, உண்மை அல்ல. இல்லை மேடம், எதாவது சண்டே டைமில் எப்படி சண்டே டைமில் இது நார்மல் ரஷ் தான். இதே மண்டே டைமில் கூட கொஞ்சம் நார்மல் கம்மி தான். அதனால் வந்து பசங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும். சின்ன பசங்க வந்து போலீஸு வந்து கொஞ்சம் அதாவது பாதுகாப்பாக கொஞ்சம் இது பண்ணணும் எல்லாத்துக்குமே. அது காவல் நிலையம் அதுக்கு தான் இருக்குது, ஓகேங்களா? அதனால் காவல் நிலையம் கொஞ்சம் பாதுகாப்பாக சேஃபாக கொஞ்சம் எல்லாமே மக்களும் கொஞ்சம் சேஃபாக போகும், ஓகேங்களா? அது வந்து இந்த அதான் சொல்கிறாங்களா, இந்த மொபைல் ஷாப்பு, இந்த மொபைலு எல்லாம் திருட்டு போகுது. அதுமாரி வந்து எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாக சேஃபாக போகணும். இங்கே கூட்டமாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. நான் ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி ட்ரெஸ் எடுக்கலாம் இங்கே வந்திருக்கோம். உள்ள நல்ல மளிகை ட்ரெஸ் இருக்குது, பொருளாக வாங்க வந்திருக்கோம், மளிகை ஜாமான் வாங்கணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம், ஜாலியாக இருக்குங்க. தீபாவளிக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம் நாங்கள். அடுத்து ஒரு 2000 பேர் ஆகும். இப்போ கொஞ்சம் இப்படின்னு போகிறோம். அடுத்து வந்து இப்படி நம்ம இங்கே நின்று அந்த மூலம் அவங்க தள்ளிட்டு போயிடுவாங்க. நம்ம அந்த அளவு கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டிவியில் பார்த்துருக்கோம், இப்போ தான் நேரில் பார்க்குறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், டிவியில் பார்க்கும்போது கொஞ்சம் இடம்லாம் பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. நேரில் கூட போகிறோம், சின்னதாக இருக்குது, அவ்வளோதான்.
ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளிக்கா. ஹாப்பி தீபாவளி.